வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்றத குறித்து சர்வதேச அளவில் இப்போ அந்த பேச்சுக்கள் வந்துருச்சு. இதை பற்றி இராணுவம் என்ன சொல்லுது, பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற சங்கிங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ப்ளூம்பர்க் அப்படின்னு ஒரு டிவி இருக்குது, உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் அது. அந்த சேனலில் சிடிஎஸ், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியில் அந்த பெண்மணி கேள்வி முதல்ல என்ன கேட்குறாங்க, விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாக்க பதில் என்னவா இருக்கணும், வீழ்த்தப்பட்டது அல்லது வீழ்த்தப்படலை, இது ரெண்டு தானே பதிலாக இருக்கணும். எத்தனை விமானம்னு கூட கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி ஒரே கேள்வி, அந்த தரப்பு இந்தியா தரப்பு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது முக்கியம் இல்லைங்க அப்படின்றது. ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஒரு ஓப்பன் பேட்டியில் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடுன்னு எனக்கு புரியல. ஏன்னா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியம் இல்லையான்றது பிரச்சனை கேள்வி இல்லையே. கேள்வி சுட்டு வீழ்த்தப்பட்டதா வீழ்த்தப்படவில்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அதில் 6 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பு சொல்கிறாங்களேன்னா அது எக்ஸாஜரேட்டட் நம்பர் அப்படின்றார். எக்ஸாஜரேட்டட் நம்பர் அப்படின்னு சொன்னால் அப்போ சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு ஆயிடுதா? கொஸ்டின் 6 இல்லை, அவ்வளோதானே. அப்போ அது 5, 4, 3, 2, 1 ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆகணும். அது முக்கியமான செய்தி இல்லை. ஆனால் அது ஏன் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்டால் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் அது விழுந்தது அப்படின்னு பார்த்து அந்த தவறை சரி செய்து 2வது நாளே நாங்கள் போய் ஆட்சி காலி பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைங்க, 5 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை அப்படின்றாரு. இப்போ இப்படி தான் நடுவில் சுப்பிரமணிய சாமி ஏதாவது கொளுத்தி போட்டு அவர் பாட்டு போயிடுவார். இந்த ரஃபேல் விமானங்கள் விஷயத்துலையும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா, கேள்வி கேட்டவரும் ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதான்னு கேட்கல, அதே நேரத்தில் பதில் சொன்னவரும் சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியம் இல்லைன்னு சொன்னாரே தவிர அது ரஃபேல் விமானம்னு சொல்லலை. இந்த ரஃபேல் விமானத்தோட டீல்லையே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. எப்போதுமே நாம் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு ஆயுதம் வாங்கினா பெரும்பாலும் இதுவரை நாம் வாங்கும்போது பூரா அதை பொருளை வாங்கிக்கிறோம், அதோடு சேர்த்து அந்த டெக்னாலஜி எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவோம். டெக்னாலஜின்னு சொல்கிறது என்னென்னா, அதே மாடலில் இங்கேயே தயாரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப பரிமாற்றம், அதாவது அந்த மொத்த ப்ளூ பிரிண்ட் படத்தில் இருந்து அதை எப்படி செய்யறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, நோ ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோ ஹவ்வோடு சேர்த்து தான் வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி ரஃபேல் அதெல்லாம் கொடுக்க முடியாது, வெறும் விமானம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் 400 கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட அந்த ரஃபேல் விமானங்கள் வாங்கப்பட்டது 1600 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 4 மடங்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கியது எதற்காக? அப்போ ஒரு குடிமகனாக நீ வாங்கின ரஃபேல் விமானம் என்னுடைய வரி பணத்திலேருந்து வந்த பணம். அப்போது என்னை போன்ற ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு என் வரி பணத்தில் வாங்கிய விமானம் சரியாக வேலை செய்யலையா, அது உடஞ்சி போச்சா உடையலையா? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலே அந்த பென்சில் உடஞ்சதுன்னா ஏன்டா உடைச்ச, எப்படி உடைச்ச சொல்லு அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லையா? அதே போலத்தானே
இங்கே பென்சில்னா அங்கே விமானத்தை வாங்கி கொடுத்துருக்குறோம் நம்ம. அந்த விமானத்தை ஒழுங்காக ஓட்டினியா ஓட்டலையா, நீயே போட்டு உடச்சிட்டியா, இல்லை அவன் அடுத்தவன் வேறு ஏதாவது உடைச்சானா, அடுத்தவன் உடைக்கிற வரை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இத்தனை கேள்வி நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து கேட்போம்ல. அதே போல தானே இந்த விஷயமும். எதையுமே ரொமான்டிசைஸ் பண்ணுறது. இதில் வேற அந்த சீரியஸ், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அது போனால் போயிட்டு போகுதுங்க, நம்மகிட்ட தான் காசு இருக்கா வாங்கிக்கலான்றாரு. இது என்ன பேச்சு இது? சத்தியமாக எனக்கு புரியல. இப்போது உங்கள் புள்ள வந்து அது மாதிரி சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஏன்டா பேனாவை உடைச்சா அப்படின்னா, அது போனால் போயிட்டு போகுதுப்பா, நம்ம வேறு வாங்கிக்கலாம், நம்மள்ட்ட தான் காசு இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ரப்புன்னு 2 அப்பம் மாட்டீங்க பிள்ளைய. அப்போ நாம் இந்த நாட்டின் குடிமகனாக இருந்து கொண்டு நமக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்கு அப்படின்ற விஷயத்தையே ஒத்துக்க மாட்டாங்க பேசும்போது. எல்லாருமே அதாவது முதல்ல இந்தியன் மீடியாவை மொத்தமாக முடக்கிட்டாங்க. இந்தியாவில் என்ன சொல்லிட்டாங்க, இதை பற்றி பேசினா நீ தேச துரோகின்ட்டாங்க. எது, ரஃபேல் விமானம் உடஞ்சதா இல்லையா அப்படின்றத பற்றி பேசினாலே நீ தேச துரோகின்ட்டாங்க. இந்து பத்திரிகையில் இதை பற்றின செய்தி வந்தது. என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியாது, மிரட்டி ராத்திரி அந்த நியூஸை தூக்கிட்டாங்க ஹிந்துவோட வெப்சைட்ல இருந்து. அப்போது இந்திய பத்திரிகைகள் எல்லாவற்றின் கழுத்தும் நெருக்கப்படுகிறது. இந்த போரில் ரஃபேல் விமானம் என்னாச்சுன்றதை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோதான், நேராக தேச துரோகின்னு பட்டம் சூட்டுவோம், இடி ரைடு வரும், சிபிஐ ரைடு வரும், இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்திய ஊடகங்களில் யாரும் பேசலைன்றப்போ வெளிநாட்டு ஊடகங்கள் கேள்வி கேட்குது. அப்போ இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் கேள்வி கேட்கும்போது என்ன பேச்சு வருது, அவங்க வந்து பாகிஸ்தான் இப்படி கிளைம் பண்ணுறாங்க, நீ என்னன்னு பதில் சொல்லு, உடஞ்சிது உடையலைன்ற பேச்செல்லாம் இல்லை, உடஞ்சுதா இல்லையான்னு பதில் சொல்லுன்றாங்க. அந்த கேள்விக்கு கடைசி வர யாரும் பதில் சொல்லலை. இங்கே நம்ம குரூப், சங்கி குரூப் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. அந்த குரூப் என்ன உளருதுன்னா அதுக்கு மேலே உளறிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தெளிவாக கேள்வி கேட்குறாரு, என்னை தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்கிறிய, அதை நீ வந்து சொல்லிட்டு தான் செய்வியா, லூசா நீ சொன்னால் அவன் பாகிஸ்தான்காரன் உஷாராயிட மாட்டானா? ஒரு தாக்குதல்ன்றது வந்து செய்ய போகிறோம், நம்ம வந்து போர் அறிவிக்கலை, இத்தனாம் தேதியிலேருந்து போர் அப்படின்னு அறிவிப்பதற்கு. நாம் வந்து அதை வந்து ஒரு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குன்னு தான் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குன்றதை ரகசியமாகத்தானே நடத்தணும். இதை போய் லூசு மாதிரி அவன்கிட்டயே சொல்கிறீங்களே, இது என்ன ஸ்ட்ராட்டஜி, பைத்தியாரத்தனமாக இல்லையா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. கேட்டால் இங்கே பாண்டே போன்ற நபர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அதையே வந்து பெருமையாக பேசுகிறாங்க. நாங்கள் சொல்லி அடித்தோம் பத்தியா அப்படின்றாங்க. இந்த பாரு ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே நாங்கள் போய் அடித்தோம் பத்தியா அப்படின்றாங்க. அப்போது உங்களுடைய ஆப்ரேஷன் முழுமை அடைஞ்சதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் 9 இடத்துல தாக்குதல் நடத்தினேன்றீங்க, உண்மையிலே நீங்கள் பிளான் பண்ணது 9 இடம் தானா இல்லை 20 இடமா? அப்போ 20 இடத்துல நீங்கள் பிளான் பண்ணி 11 இடத்த கோட்டை விட்டீங்களா? இத்தனை கேள்வி பின்னாடி தொடர்ந்து வருது இல்லை? இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இராணுவ ரகசியம், கேட்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை வந்து பொது வெளியில் செய்தியில் வெளியே வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எதிரிக்கு தான் நன்மையாக முடியும் அப்படின்றதுனால அது பேசக்கூடாதுன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். அதை கேட்காம இவங்க முதல்ல இப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்டா சொன்னீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சாக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லியே அடித்தோம் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த ரஃபேல் விமானம் வாங்கியதில் ஊழலா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கும் நிறுவனங்கள்லாம் ஓப்பனாகவே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரஃபேல் விமானம் விற்ற அந்த நிறுவனம் ஊழல் செய்து தான் அந்த விமானங்களை விற்றுருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னு நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நம்மளும் அதே கேஸை இங்கே கோர்ட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன சொன்னாங்க, இது இந்த தேசத்தோட பாதுகாப்பு, நாங்கள் சீல் பண்ண ஒரு கவரில் கொடுக்குறோம், நீங்கள் மட்டும் படித்து பார்த்துக்குங்க அப்படின்னு நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அதாவது நாம் கேட்குறது ரஃபேல் விமானம் எப்படி செயல்படும், அது எப்படியெல்லாம் தாக்கும், அதோட எபிலிட்டி என்ன, அதோட திறமை என்ன, அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்லாம் நம்ம கேட்கல. ரஃபேல் விமானத்தை 400 கோடிக்கு பதிலாக 1600 கோடிக்கு மோடி அரசாங்கம் வாங்கியதாக சொல்லப்படுகிறதே அது உண்மையா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பதிலே சொல்லலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு HAL நம்மள்கிட்ட இருக்குது. வாங்கினா அந்த நிறுவனத்தை, அந்த ஒப்பந்தத்தை அந்த ரஃபேல் நிறுவனத்துக்கும் HALக்கும் தான் வழக்கமாக நம்ம ஒப்பந்தம் போடுவோம். ஆனால் இந்த முறை HAL விட்டுட்டு ரிலையன்ஸோட அது அம்பானியோட கம்பெனியில் கொண்டு போய் ஒரு டீலை போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்காக அங்கே கொடுக்கணும்?
இப்போ இங்கே ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அவருக்கெல்லாம் என்ன வேலைன்னே தெரியல. ஏன்னா நம்மள்ட்ட இருந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் வித்தாச்சு. வித்ததுக்கு பிறகு இன்னும் அதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கு, அந்த தொழிலே இப்போ நம்ம கையில் இல்லையே. வெறுமனே நம்ம வெறும் ஆர்டர்ஸ் போடுற இடத்துல மட்டும்தானே உட்காந்துருக்குறோம். ஏற்கனவே துறைமுகத்தெல்லாம் அதானிகிட்ட கொடுத்தாச்சு. அதானி துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள்லாம் சிக்குது. அதுவே 6வது கன்சைன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 5 கன்சைன்மெண்ட்டை பற்றி தெரியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இங்கே ரஃபேல் விமானம் விழுந்துதா இல்லையான்னு கேள்வி கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டு பதில் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? ரஃபேல் விமானத்தை தயாரிக்கும் நிறுவனத்தின் பங்குகள் வீழ்ச்சி அடைகிறது. பாகிஸ்தான் வாங்கிய அந்த சீன போர் விமானங்களை தயாரிக்கும் நிறுவனத்தோட பங்குகள் சர்வதேச சந்தையில் ஏறிக்கிட்டே போகுது. அதாவது பாகிஸ்தான் சீனாவிடம் வாங்கிய விமானங்கள் நாம் வாங்கி வச்சிருக்கிற ரஃபேல் விமானத்தை விட இன்னும் அதிக திறமை கொண்டது அப்படின்னு இந்த போரில் நிரூபணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ரஃபேல் விமானங்கள் அந்த இலக்கை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வச்சு தான் தாக்க முடியும். பாகிஸ்தான் வச்சிருக்கிற விமானங்கள் 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த இலக்கு எதுன்றதை குறி வச்சு அடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தேச பாதுகாப்பு அப்படின்றாங்க. தேச பாதுகாப்புக்கு நீ செலவு பண்ணுற பணம் யாரோட பணம்? என்னோட பணம். என் காசை நீ செலவு பண்ணும்போது நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இருக்கிறாய் அப்படின்றத ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த பிஜேபி அரசாங்கம்ன்றது தான் தெரியல. இன்றைக்கி வர இந்த போர் சூழல்லாம் விலகியாச்சுன்னா கூட இன்றைக்கி தேதி வர இதை பற்றி எந்த செய்தியும் வரல. ரஃபேல் விமானங்கள் 6க்கு கம்மியா இல்லை ஒன்றே ஒன்றுனாலும் உடஞ்சது தானே. எத்தனை உடஞ்சிது, ஏன் உடஞ்சிது, எப்படி உடஞ்சிதுன்னு இன்றைக்கி வர அவன் பதில் சொல்ல மாட்டான். எப்போ தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.